Hi friends, so last video la keywords na enna அப்படின்றத பார்த்தோம். So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா abstraction னா என்ன அப்படின்றத. So abstraction அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. Internal implementation எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு functionality மட்டும் யூசருக்கு ஷோ பண்ணும். அதுதான் abstraction னு சொல்லுவோம். So அது எப்படி internal implementation எல்லாத்தையும் ஹைட் பண்ணும் அப்படினா நீங்க மெத்தட் கிரியேட் பண்ணும்போது மெத்தட்க்குள்ள தான் implementation எல்லாத்தையுமே கொடுப்பீங்க. அதாவது உங்களோட business logic எல்லாத்தையுமே. So நீங்க abstract மெத்தடா கிரியேட் பண்றீங்க அப்படினா so மெத்தட ஜஸ்ட் நீங்க டிக்ளேர் மட்டும் பண்ணுவீங்க. அதுக்கான implementation வேற ஒரு இடத்துல கொடுப்பீங்க. So இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படினா abstractionல இன்டர்னலா நடக்கக்கூடிய implementation எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு functionality மட்டும் ஷோ பண்ணுவோம். So abstraction னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா abstraction னா என்ன அப்படின்றது தான். So abstraction அப்படின்றது ஒண்ணும் இல்ல internal implementations எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு functionality மட்டும் யூசருக்கு ஷோ பண்றது. சோ அத தான் வந்து abstraction னு சொல்லுவோம். internal implementation னா என்ன அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்க அப்படினா எனக்கு என்னென்ன தேவை? கீபோர்ட் தேவை, சென்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தேவை, நம்ம மெசேஜை டெக்ஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து தேவை. சோ இது இருக்கணும் and then யாருக்கு சென்ட் பண்ணனுமோ அந்த கான்டாக்ட் நம்பர் தேவை. So இப்போ நீங்க மெசேஜ் டைப் பண்றீங்க அப்படினும்போது அங்க நமக்கு என்னலாம் தேவைப்படுது அப்படினா கீபோர்ட் அந்த சென்ட்ன்ற ஆப்ஷனை டைப் பண்றதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ். சோ நீங்க சென்ட் பண்ணதும் அது எப்படி அடுத்த யூசருக்கு போய் ரிசீவ் ஆகுது? ஆர்எல்ஸ் அவங்க உங்களுக்கு மறுபடியும் ரிப்ளை பண்றாங்க அப்படினா அது எப்படி உங்களுக்கு மறுபடியும் வருது? சோ இதெல்லாம் வந்து இன்டர்னலா நடக்கக்கூடியது. யூசருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படினா அவங்களுக்கு கீபோர்ட் தேவைப்படுது, சென்ட்ன்ற ஆப்ஷன் தேவைப்படுது, டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவைப்படுது. சோ இந்த மாதிரியான functionalities மட்டும் யூசருக்கு ஷோ பண்ணிட்டு இன்டர்னலா நடக்கக்கூடிய implementation எல்லாத்தையும் ஹைட் பண்றதா என்ன அப்படினா abstraction அப்படின்றது. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏடிஎம் போயிட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்றீங்க அப்படினா எல்லாரும் ஏடிஎம் யூஸ் பண்றாங்க. சோ எல்லாரும் ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது ஏடிஎம்ல இருந்து அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரா பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படினா உங்க மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. எல்லா யூசருமே ஒரே ஏடிஎம் தான் யூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து வித்ட்ரா பண்ண போறீங்களா, டெபாசிட்டா இல்ல பேலன்ஸ் செக் பண்ண போறீங்களான்னு ஒரே ஆப்ஷனை தான் ஷோ பண்ணுது. எல்லாரும் அதே அந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் ஏதாச்சும் ஒண்ணுத்தை சூஸ் பண்ணி அவங்களோட வர்க்க பண்றாங்க. ஆனா உள்ள நடக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன் ஒவ்வொரு யூசருக்குமான தனித்தனி இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கு இல்லையா? சோ எப்படி எல்லாரும் ஒரே ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணும்போது அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து எப்படி அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது, இன்டர்னலா என்ன நடக்குது, சோ அப்படின்றத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். சோ abstraction அப்படின்றது hiding the internal implementation. So hiding the internal implementation and highlights the functionality to the user. Okay va. So இப்போ இன்டர்னலா நடக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் எனக்கு என்ன பண்ணுது அப்படினா ஷோ பண்ணுது. ஓகேவா? சோ இப்போ எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்றாங்க. பட் அவங்களுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அந்த ஒரே இடத்துல எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை நம்மளால ரெண்டு விதமா அச்சீவ் பண்ண முடியும். சோ ஒன்னு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது, இன்னொன்னு இன்டர்ஃபேஸ். சோ இது ரெண்டு மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னது, இன்டர்ஃபேஸ்னா என்னது அப்படினா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னாலும் எனக்கு ஹைடிங் த இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் ஹைலைட்ஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி தான். இன்டர்ஃபேஸ்னாலும் அதே மீனிங் தான். பிகாஸ் இது ரெண்டுமே எதுக்காக அப்படினா அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்றதுக்கான டூ வேஸ். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இதுதான் இல்லையா? சோ இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனாலிட்டியை ஷோ பண்றது. சோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னாலும் இன்டர்ஃபேஸ்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக தான் வந்து அதை நம்ம யூஸ் பண்றோம். சோ abstract classனா என்னது? ஃபர்ஸ்ட் abstractனா என்ன அப்படினா abstract அப்படின்றது ஒரு கீவேர்ட். சோ லாஸ்ட் வீடியோல நம்ம கீவேர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல abstract அப்படிங்கற ஒரு கீவேர்டும் நம்ம பார்த்திருப்போம். interface அப்படிங்கற ஒரு கீவேர்டுமே நம்ம பார்த்திருப்போம். சோ abstract அப்படின்றது வந்து ஒரு கீவேர்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் abstract class யூஸ் பண்ணி எப்படி abstraction அச்சீவ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சோ abstract class
ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது வந்து ஒரு கீவேர்ட் ஓகேவா. ஸோ இந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நம்ம நார்மலாக கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய கிளாஸை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கு மீன்ஸ் அந்த கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்மளால் நார்மல் மெத்தட்ஸும் க்ரியேட் பண்ண முடியும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸுமே க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இட் ஹேஸ் போத் abstract methods and non-abstract methods. ஓகேவா. ஸோ ரெண்டு மெத்தட்ஸுமே இதில் இருக்கும். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னும் போது நார்மல் மெத்தட் தான். நார்மலாக நம்ம நார்மலாக வந்து நம்ம மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, மாடிஃபையர் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டைப் என்னன்றதை மென்ஷன் பண்ணி மெத்தடுக்கு நேம் கொடுத்துட்டு மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை டேரெக்டாக கொடுத்தும் நம்மளால் மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத மெத்தட். ஸோ உள்ள என்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது இல்லாமல் ஜஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்றத மட்டும்தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை நீங்கள் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்படி கீவேர்டு யூஸ் பண்ணி மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மெத்தடுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க மாட்டீங்க. தட் மீன்ஸ் மெத்தடுக்கு நீங்கள் பாடி கொடுக்க மாட்டீங்க, மெத்தடை ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவீங்க ஓகேவா. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் doesn't have a method body. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு என்ன இருக்காது அப்படின்னா பாடி இருக்காது, இட் ஹாஸ் ஒன்லி டிக்ளரேஷன். ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அண்ட் தென் அது வந்து வேரியபிளோட நேம் இதை மட்டும் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கான வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஸோ மெத்தட் டிக்ளரேஷன் அப்படின்னும் போது என்ன மெத்தடுன்னு மெத்தட் நேமு, அந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஸோ அதோட மாடிஃபையர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணுவோம். மெத்தட் பாடி க்ரியேட் பண்ணி மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்க மாட்டோம். அப்போ மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி கொடுப்போம், எங்கே கொடுப்போம் அப்படின்னா அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி தான் அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுப்போம் ஓகேவா. ஸோ அப்போது we should override the abstract method for implementation. ஸோ அந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனையே நம்ம பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ ஓவர்ரைட் அப்படின்னும் போது எந்த கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணுவோம், சைல்டில் தானே ஓவர்ரைட் பண்ணுவோம். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் சைல்டு கிளாஸில் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணுவீங்க ஓகேவா. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு உங்களால் ஆப்ஜெக்ட் ரைட் பண்ண முடியாது. We cannot create object for the abstract class. ஏன் வந்து இதில் நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு, அது ஒரு கிளாஸ் தானே அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இட் ஹாஸ் போத் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லையா. நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னும் போது மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னா மெத்தட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம், மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்காது இல்லையா. ஸோ அப்போ அந்த கிளாஸில் இன்கம்ப்ளீட்டாக ஒரு மெத்தடு இருக்குது ஆமாவா. ஸோ அப்போது எனக்கு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண விட்டோம் அலோ ஆச்சு அப்படின்னா மெத்தடெல்லாம் கால் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ண முடியும் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ மெத்தட் வந்து எனக்கு இம்ப்ளிமெண்டேஷனே இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது அந்த மெத்தட் நம்மளால் கால் பண்ண முடியுமா, முடியாது. எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே அதுக்கு இல்லைன்னும் போது அதனால் ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இன்கம்ப்ளீட்டான மெத்தட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கிளாஸுக்கும் என்ன பண்ண விடாது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண விடாது. ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது ஓகேவா.
ஸோ அப்புறம் எப்படி அதில் இருக்கக்கூடிய நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது மெத்தட் அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஓவர்ரைட் பண்ணி ஆகணும். ஸோ ஓவர்ரைட் பண்ணுறோம் அப்படின்னா சைல்டு தானே ஓவர்ரைட் பண்ணுவோம். ஸோ சைல்டோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கால் பண்ணிக்க முடியும். ஸோ சைல்டோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பேரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னும் போது அது 100% அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு 1 to 100%ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அப்ஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். பிகாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எனக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ரெண்டுத்தையுமே அலோவ் பண்ணுது. அப்படின்னும் போது எனக்கு நான் எவ்வளோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறனோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது, அதாவது ஹைடிங் அப்படின்றது. நான் வந்து நிறைய நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுறேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது 100% அங்கே இருக்காது. நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இங்கே இருக்கிறதுனால 100% அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. பட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் அங்கே எனக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பேஸ்ட் ஆன் மை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. எப்போ வந்து நம்ம ஒரு மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக க்ரியேட் பண்ணுவோம், ஏன் வந்து அந்த மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே ஸோ எப்போ வந்து ஒரு மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியலையோ அப்போது அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக க்ரியேட் பண்ணுவீங்க. மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னும் போது இப்போ நம்ம ஆல்ரெடியே வந்து இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அது வந்து பிஹேவியரை டைரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். இங்கே வந்து பிஹேவியர்ஸ் வந்து வேறு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்க மாதிரி. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேங்க் அப்படின்ற கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோன் அப்படின்னு ஒரு மெத்தடை ஓவர்ரைட் பண்ண போகிறேன். லோன் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னே வச்சுப்போம். ஸோ வாய்டு லோன் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பேங்க் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த லோன் மெத்தடில் லோன் பற்றி நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். லோன் பற்றின இம்ப்ளிமெண்டேஷன் தானே இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோன் பற்றின இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னும் போது லோனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு கார் லோன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், எஜுகேஷன் லோன் இருக்கும், ஸோ இந்த மாதிரி பர்சனல் லோன் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து இருக்குது. இப்போது எல்லா லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனையும் நான் இந்த கிளாஸில் இந்த மெத்தடில் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு யூசர் வந்து கார் லோன் கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் கார் லோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு நான் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கோ இந்த மெத்தடை கால் பண்ணி நான் கொடுத்தேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த மெத்தடில் எல்லா லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்குது. அப்போ அது எல்லா லோனுக்கான டீட்டெயில்ஸும் எனக்கு அவர்கிட்டேருந்து கேட்கும், எக்ஸ்பிளைன் பண்ணும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவருக்கு தேவை கார் லோன் பற்றி மட்டும்தான். ஸோ அப்போது அன்வான்டான ஒரு சில மெசேஜஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, யூசருக்கு வந்து பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தானே நம்ம கொடுப்போம். அப்படி தானே இருக்கணும். அப்படி இருந்தால் தானே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை அடுத்த யூசர் வராரு அவருக்கு ஹோம் லோன் வேணும்னாலும் இதே மெத்தட் தான் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த மெத்தடில் எல்லா லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்குது. யூசருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆமாவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் கொடுக்க மாட்டேன், இங்கேயே கொடுக்க மாட்டேன். கொடுக்காம இந்த மெத்தடை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போது மெத்தடை பாடி கொடுக்காம நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னும் போது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இப்போ கிளாஸ்லேயும் எரர் வருதா? ஏன் என்னோடய கிளாஸ்லேயும் எரர் வருது அப்படின்னா என்னோடய கிளாஸும் வந்து இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்ற சொல்லி எரர் வருது. பிகாஸ் என்னோடய கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸையும் நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றணும். ஏன்னா இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே இல்லாமல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவீங்க.
ஸோ இப்போ உங்கள் கிளாஸ்க்குள்ளே மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னாலே உங்கள் கிளாஸையும் நீங்கள் கண்டிப்பாக என்னவா மாற்றணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றணும். ஸோ இது இல்லாமல் நார்மல் மெத்தட்ஸ் நீங்கள் கொடுக்கறதுனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வாய்டு நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சில மெத்தட்ஸ் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம். ஸோ ஏடிஎம்னு ஒரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அப்போது அக்கௌண்ட் யாரெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏடிஎம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் காமனான மெத்தட்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துட்றேன். பிகாஸ் ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு ஏடிஎம்க்கு இந்த மாதிரியான ஏடிஎம் இருக்குது, இந்த மாதிரியான ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்றது டைப்ஸ் வந்து கிடையாது. ஸோ யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா காமனாக நம்ம அவங்க அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லா யூஸருக்குமே காமன் தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தே வந்து இங்கே ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் யுவர் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ லோன்னு பார்க்கும்போது லோன் வந்து எல்லா யூஸரும் ஒரே மாதிரியான லோன் எடுக்க மாட்டாங்க, எல்லா யூஸரும் எல்லா டைப் ஆஃப் லோனுமே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும் நான் டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணாமல் மெத்தடை டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஒவ்வொரு யூஸருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கிளாஸையும் நான் என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றிட்டேன். பிகாஸ் என்னோடய கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது அப்படின்னாலே என்னோடய கிளாஸும் அப்ஸ்ட்ராக்டாக மாற்றிடும். அப்போ தான் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை என்னால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நான் பேங்க்குன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நியூ பேங்க் ஆஃப். ஸோ வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு எரர் வருதா? ஸோ என்னால் வந்து இன்ஸ்டான்டியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது பிகாஸ் இது ஒரு இன்கம்ப்ளீட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று தான் க்ரியேட் பண்ண முடியுமா, நார்மல் மெத்தட் ஒன்று தான் க்ரியேட் பண்ண முடியுமா, வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எத்தனை மெத்தட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நார்மல் மெத்தட்ஸும் எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாத மெத்தட்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணுறோம் அவ்வளோதானா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இப்போது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக வந்து நீங்கள் ஒருத்தர் கன்வே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக வச்சுக்கலாம். ஸோ அதை நான் இன்டர்ஃபேஸில் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் இன்னொரு மெத்தடை நான் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக கிளாஸஸ் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ கார்னு ஒரு கிளாஸு, ஹோம்னு ஒரு கிளாஸு, எஜுகேஷன் ஒரு கிளாஸு, ஸோ இந்த மாதிரி பர்சனல் லோன்னு ஒரு கிளாஸ், இது மாதிரி தனித்தனியாக வந்து கிளாஸஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ கிளாஸ் ஹோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோம் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை இந்த கிளாஸில் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது மெத்தட் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பேங்க். ஸோ பேங்க் அப்படின்ற கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதும் இங்கே எனக்கு எரர் வருதா ஹோம் கிளாஸில்? ஏன் எனக்கு எரர் வருது அப்படின்னா ஒன்று இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஓவர்ரைட் பண்ண சொல்லி வரும், அப்படி இல்லைனா இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்டாக மாற்ற சொல்லும். பிகாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே பேரண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட சைல்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இல்லையா? அப்போ என்னோட சைல்டுலேயும் என்ன இருக்கிறதா அர்த்தம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறதா அர்த்தம். ஒன்று அந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி நார்மல் மெத்தடாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றணும். ஸோ அது ரெண்டு தான் எனக்கு இங்கே எரராக வரும். ஓகேவா? ஸோ ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் அண்ட் மேக் டைப் ஹோம் அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம்ன்ற கிளாஸில் ஹோம் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நான் தனியாக கொடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து அதே மெத்தடை ஓவர்ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹோம் லோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹோம் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கிறேன். அவருக்கு ஏடிஎம்மும் ப்ரொவைட் பண்ண போகிறோம் மீன்ஸ் நம்ம இந்த மெத்தடையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். வேணும்னா கால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு லோன் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த கிளாஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவருக்கு வேணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறாரு அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாருன்னா அவருக்கு ஏடிஎம்மையுமே என்ன பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிகாஸ் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். எல்லா பிஹேவியரும் சைல்டோட பிஹேவியர் தான்.
இல்லை இதில் நான் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஆட் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் வாய்டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தடை ஆட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட்டுமே வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. மேபி ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், சேலரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அக்கௌண்ட்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக வச்சுறேன். இப்போது அக்கௌண்ட் மெத்தடை ஆட் பண்ணதும் எனக்கு மறுபடியும் ஹோம் கிளாஸில் எரர் வருதா இங்கே? ஏன்னா பேங்க்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சைல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். இப்போது லோனுன்ற ஒரு மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன், எனக்கு அதனால் நார்மலாச்சு. இப்போ மறுபடியும் நான் இன்னொரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் கிளாஸில் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்டு அக்கௌண்ட் ஸோ வந்து சேவிங் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஜுகேஷன் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை வந்து நான் கொடுக்கணும். ஸோ அப்போது அதுக்கு எக்ஸ்டென்ஸ் பேங்க்குன்றதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கணும், 2 மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸையும் எனக்கு என்ன பண்ண சொல்லும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டாக மாற்ற சொல்லும். ஓகேவா? ஸோ அப்போது லோன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஜுகேஷன் லோன். அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்டு அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கான இம்ப்ளிமெண்டேஷனை நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இது இப்போ நான் வந்து ஹோம்ன்ற கிளாஸில் ஹோம் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தனியாகவும் எஜுகேஷன் கிளாஸில் எஜுகேஷன் லோனுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தனியாகவும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் டைப்ஸுமே வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து இதை அப்ஸ்ட்ராக்டாக வைக்காமல் லோனுன்றதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அக்கௌண்ட்டுன்றதையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா டைப்புமே நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது எல்லா யூஸருக்கும் வந்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லா யூஸரும் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும். அப்போது தனித்தனியாக இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ யூஸர் வந்து ஹோம் லோன் கேட்குறாங்கன்னா இந்த கிளாஸுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இல்லை எஜுகேஷனுக்கானதை கேட்குறாங்க அப்படின்னும் போது இந்த கிளாஸில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், ஜீரோ பேலன்ஸில் க்ரியேட் பண்ண முடியும். லோனுமே வந்து எஜுகேஷன் லோன்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்தந்த நீடுக்கான இன்ஃபர்மேஷனை உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்டேஷனை உங்களால் கொடுக்க முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது மெத்தடை ஜஸ்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணி வைப்பீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காம. இம்ப்ளிமெண்டேஷன் எனக்கு வேறு கிளாஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கான நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த மெத்தட் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 2 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்னால் மெத்தட்ஸ் கால் பண்ண முடியுமா? ஸோ அப்போது ஹோம்ன்ற கிளாஸு அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்ற கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நான் 2த்துக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ob.loan கால் பண்ணுறேன் அண்ட் தென் ob1.loan கால் பண்ணுறேன். ஸோ மெத்தட் நேம் எல்லாம் எனக்கு ஒன்று தான், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மெத்தடுக்குள்ளே என்ன லாஜிக் நம்ம ரைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெத்தடுக்கு நேம் தருவோம். ஸோ மெத்தட் நேம் வந்து எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தடை நான் ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெத்தட் மீன்ஸ் மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்குது, அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்னா ஸோ எனக்கு ஹோம் லோன் எஜுகேஷன் லோன் வந்திருக்கா? அதே மாதிரி நான் அக்கௌண்ட் டைப்பையும் கெட் பண்ணி பார்த்துக்கிறேன்.
ஸோ ob1 டாட் அக்கௌண்ட். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கக்கூடியதை கால் பண்ணேன், ஹோம் கிளாஸில் இருக்கக்கூடியது. அதில் ஹோம் லோனும் சேவிங் அக்கௌண்ட் டைப்பும் இருக்குது. அடுத்த கிளாஸில் எனக்கு எஜுகேஷன் லோனும் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் டைப்பும் இருக்குது. இப்போ ஏடிஎம்னு ஒரு மெத்தட் இருக்கா, அந்த மெத்தட் நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ob.atm அப்படின்ற மெத்தடு அண்ட் தென் ob1.atm. ஸோ ஏடிஎம் அப்படின்னும் போது அதில் டைப்ஸ்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. எல்லா யூஸருக்குமே அவங்க அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஏடிஎம் கார்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து காமன் இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அதனால் நான் அதை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டாக இல்லாமல் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக அதை க்ரியேட் பண்ணாமல் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். எந்த யூஸருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ரொவைட் பண்ணிப்போம். ஸோ எல்லா யூஸருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போது எல்லா யூஸருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இவங்க சேவிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் ஏடிஎம் கார்டு. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கனாலும் அவங்களுக்கும் ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து காமனான இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அதனால் நான் இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் மெத்தடாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து காமனாக இல்லை, ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எக்ஸாக்டாக என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மெத்தடில் தர போகிறீங்கன்றது தெரியாமல் ஒவ்வொரு யூஸருக்கான இம்ப்ளிமெண்டேஷனை தனித்தனியாக தர போகிறீங்க அப்படின்னும் போது அந்த மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது.